சத்து வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழியவே. ஏடி அக்கா, ஏடி நான் உன்னை தாண்டி கூப்பிடுறேன். அட நிம்மி, நிம்மி கேக்குதா இல்லையாடி? இது என்ன இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா? சொல்லுடி. அப்பா கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆட விட மாட்டியே, நிம்மதியாக இருக்க விட மாட்டியே. நானே சந்தோஷத்தில் குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன். ஏன்டி என்னை இப்படி தொல்லை பண்ணுறேன்? இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேடி, நிம்மதியாக விடுடி, லீவ் ஆச்சு. நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை எதுவும் சொல்லலடி, நீயும் ஜாலியாக இரு, நானும் ஜாலியாக இருக்க தான் போகிறேன். சரி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமேன்னு உன்னை தேடி வந்தேன்டி. அக்கா நேற்று எனக்கு ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்துரு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்டி. சொல்ல அனன்யா, என்ன ஆச்சு உனக்கு? எதனா பிரச்சனையாடி? எதா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லுடி, நான் பார்த்துக்கிறேன். ஏடி நிம்மி, எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லைடி. நேற்று இங்கிலீஷ் மிஸ் டெஸ்ட் வச்சாங்கடி. டெஸ்ட்டில் நான் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க்குடி. சரி அதை உங்ககிட்ட சொல்லலாம், சொல்லி ஒரு சந்தோஷப்படலான்னு பார்த்தேன்டி. வேறு ஒன்றும் இல்லை, என் கிளாஸில் லீடர்னு ஹேமான்னு ஒரு சுற்றிட்டு இருக்கால, அவளை காட்டிலும் நான் தாண்டி ஃபஸ்ட்டு மார்க்கு. அதை தாண்டி ஹாப்பியாக உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அக்கா சாந்தி அக்கா, சாந்தி அக்கா உள்ளே இருக்கீங்களா? அக்கா இருக்கீங்களா? ஏட்டி அம்மாவை தேடி யாரும் வந்திருக்காங்கடி. சுமதி ஆண்டியும் வனிதா ஆண்டியும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்டி. ஆமாம் ஆமாண்டி. போச்சா இப்போ அம்மா கூட்டிகிட்டு வெளியில் போயிடுவாங்கடி இவங்க. ஐயோ கடவுள். சரி ஓகே விடு, நமக்கு இன்னைக்கு லீவு தானே. ஆண்டி வாங்க, உள்ளே வாங்க. அம்மா உள்ளதான் இருக்காங்க, வாங்க. அம்மா சமையல் ரூமில் இருக்காங்க, வாங்க ஆண்டி. ஆண்டி உட்காருங்க ஆண்டி, வெயிட் பண்ணுங்க. அதோ அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் ஆண்டி. அம்மா சமையல் ரூமில் எங்களுக்கு டிஃபன் செஞ்சுட்டு இருக்காங்க ஆண்டி. ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆண்டி. சரிம்மா உட்காரெல்லாம் வேண்டாம்மா, நீ அம்மாவை கூட்டிகிட்டு வா, நாங்கள் இங்கேயே நிற்கிறோம். ஓகே ஆண்டி. அனன்யா எப்படிமா இருக்க? நல்லா படிக்கிறியா? எப்படி போகுது ஸ்டடீஸ் எல்லாம்? கண்மணி எப்படி படிக்கிறாடா என் பொண்ணு? நீ பார்க்குறியா? உன் ஸ்கூலில் தானே இருக்கிற அவளும், பார்க்குறியாமா அவளை? ஆண்டி நான் கண்மணியை பார்க்குறேன் நான், ஆனால் அவள் எப்படி படிக்கிறான்றது எனக்கு தெரியல. நான் வேணா நாளைக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு அவங்க மிஸ்கிட்ட கேட்டுட்டு வேணா சொல்லவா ஆண்டி? ஏன்னா டெய்லியும் பார்ப்பேன் நான், பட் அவள் எப்படி படிக்கிறா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுல்ல ஆண்டி. சரி அனன்யா, நீ மிஸ்கிட்ட கொஞ்சம் கேட்டு வந்து எனக்கு சொல்லுமா. நான் இதோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு தான் ஸ்கூலுக்கு வரணும். சரி நீயும் அதுக்குள்ளே எனக்கு கேட்டுட்டு வந்து சொல்லு. அப்படியே சுஜிதா எப்படி படிக்கிறாலும் கேட்டுட்டு வந்துடுறா அனன்யா. அவளையும் ஒரு எட்டு கேட்டுட்டு வா. அவளும் கண்மணி கிளாஸில் தான் இருக்கா. சுஜிதாவே எப்படி படிக்கிறா அப்படின்னு ஒரு எட்டு கேட்டுட்டு வந்துடுறா. ஓகே ஆண்டி, கண்டிப்பாக நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆண்டி. ஓகேம்மா.